ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கண்ணதாசன் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை ஒரு தட்டில் வைத்து பெரியவாளிடம் சமர்ப்பித்தார். பெரியவாள் புத்தகத்தை எடுத்து பிரித்து பார்த்தார்கள். பெரிய விஷயங்களையெல்லாம் எளிமையா எழுதியிருக்கே போலிருக்கு பெரியவா. கவிஞரின் இதயம் ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருந்தது. பெரியவாள் தொடர்ந்தார்கள். பாரத தேசத்திலே எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா. ஒவ்வொருத்தர் கிட்டேயும் ஒரு விசேஷம் இருக்கும். சில சந்நியாசிகள் பால் மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்திருக்கா. ஒருத்தர் கங்காஜலம் மட்டும்தான் சாப்பிடுவாராம். சித்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான பழக்க வழக்கங்கள் கடைபிடிச்சிருக்கா. சில சித்தர்கள் பச்சையாக கருணை கிழங்கை மட்டும் சாப்பிடுவா. ஒருத்தர் மரத்திலேயே தங்கியிருந்தார். இன்னொருத்தர் யமுனை நதி நடுவில் பரிசல் நிறுத்தி அதிலேயே இருந்திருக்கிறார். கொஞ்சம் நிறுத்தி விட்டு மறுபடியும் சொன்னார்கள் பெரியவா. நான் என்னவோ நெல்லுப்பொறி அவள் மட்டும் சாப்பிடறதை பெரிய விஷயமாக நினைக்கிறா. சில பேர் மற்றவர்களோட கம்பேர் பண்ணினால் இது ஒன்றும் ஒசத்தி இல்லை. மறுபடியும் இடைவெளி. இந்த புஸ்தகத்திலே என்னை பற்றி எழுதியிருக்கியோ பெரியவா? முன்கூட்டியே திட்டமிட்டு வரிசையாக வெளியாகிற புத்தகம். அடுத்த புத்தகத்திலேதான் பெரியவாளை பற்றி விரிவாக எழுதணும். இந்த புத்தகத்தில் 3-4 வரிதான் எழுதியிருக்கேன கண்ணதாசன். அதுபோதும். இதைத்தான் சொல்ல வந்தேன். கண்ணதாசன் கைகளில் கட்டு போட்டு விட்டார்கள் பெரியவா. உத்தரவு என்றார் கவிஞர் கண்ணதாசன். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய